வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு கைஸ், பரிதாபங்கள்ல இருந்து ஃபோன் அடிக்ஷன் பாவங்கள் அந்த வீடியோக்கு தான் ரெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் மறந்துடுவேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மறந்துடுவேன். என்னென்னா, நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரோ ஆட் பண்ணியிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் தோணிகிட்டே இருக்குங்க. ஆனால் கேட்க மறந்துடுவேன். அதான் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஞாபகம் வச்சு கேட்குறேன். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவுக்கு எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுங்க. சில நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்காக யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியாது. எனக்கு எடிட்டிங் சுத்தமாக தெரியாது. ஆனால் எடிட்டிங் கற்றுக்கிட்டே இருந்தேன்னா இடையில என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில அந்த குட்டி குட்டி அனிமேஷன்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனாக இருக்கட்டும், இந்த வீடியோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அனிமேஷனாக இருக்கட்டும், குட்டி குட்டியாக ஆட் பண்ணிட்டே வந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேரலாக எடிட்டிங்கும் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன். கற்றுக்கிட்டதை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, சரி இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இன்ட்ரோ நான் எனக்கு என்ன தோணுச்சோ அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி இன்ட்ரோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோலாம் இப்போ ரீசெண்டாக வர வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, இன்ட்ரோ இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோன் அடிக்ஷன் பாவங்கள் வீடியோக்குள்ள போயிடலாமா? டிஸ்க்ளைமர். வரேன்னு வராப்பா இன்னமும் அவன் எப்போ மாப்பிள்ள வர்றது, நம்ம எப்போ போறது? சொன்னாலும் கேட்க மாட்டான். சைடில் நிற்கிறேன். டைம் ஓடுது இல்லைன்னா இப்படி. ஏய் மாப்ள, நீ ஒரு செம்ம மேட்டர் ஒன்னு பார்த்தான்டா. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குடா. டெரிஃபிக் மேட்டரா. அதாவது போனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தியா, அந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். அது வந்து அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா, நம்ம கையை விட்டே போகாதான். அந்த கண்டிஷன் பேரு பிரெயின் ராட்டா. நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாதான், கொண்டு போய் டிப்ரெஷன்ல விட்டுருமா. இப்பதான்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். உங்கள்ட்ட தான்டா சொல்லிக்கிறேன். போன் அப்படி யூஸ் பண்ணா போன் அடிக்ஷன் வந்து சிகரெட் தண்ணி மாதிரி இது ஒரு அடிக்ஷனா இருக்கான்டா. இதனால கெடுதல் வருதான். அது பேர் பிரெயின் ராட்டா. பிரெயின் ராட். ஆமா, மூளை கெட்டு போறது. ஆமாடா, சொல்றத கேளு. நம்மளால வந்து எந்த விஷயத்திலயுமே நாட்டம் செலுத்த முடியாம போயிரும்ன்ற மாதிரி அத கொஞ்சம் ரீல் போடுறேன், எனக்கு அனுப்பிச்சு கேப்பா. அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் ராட்ங்கிறது ஒரு இப்படி கண்டிஷன். அனுப்புவோம். அவரே வாய்ஸ் சவுண்ட கம்மி பண்ணிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறீங்க, அதே எடுத்து ரீல் அனுப்புறீங்க. இல்ல அது போனை பாக்குறது நிப்பாட்டுங்கடா. அந்த ஸ்கிரீன் அதனால தான்டா அப்படி ஆகுது. ஓகேடா, கட்றா. கட் பண்ணிட்டா. நான் வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம டீம் வந்து எப்பவுமே ஒரு மெச்சூர்டா இருக்கணும். இதை விட்டு நம்ம வந்து ஒரு டீமா வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். சரி மாப்ள. ஓகேவா? குறைக்கிறோம். போன போன் யூசேஜ நாங்க குறைக்கிறோம். சரி, மணி என்ன கிளம்புமா? டைம் ரொம்ப முக்கியங்க. டைம் வந்து கையில வாட்ச் வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம ஃபீல் பண்ணி எதுவும் கிடைக்காது. you have to use the time wisely. டைம் பார்க்க சொன்னா போன் என்ன பண்ணிருக்கீங்க? டைம் பக்கத்துல நான் போன் எடுத்தேன், டக்கு இங்க அதான் வாட்ச் கட்டிக்கலாம். அது பார்த்து தொலைய வேண்டியதானடா. எடுத்து பழகிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. வாட்ச் கட்டிக்கிட்டே போனை பாக்குறாங்களே, எதுக்கு போய் வாட்ச் கட்டுறாங்க? அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. வேலைக்கு போன் எடுத்தோம்னா அது எங்கேயும் எழுதிட்டு போகுது நம்மள. புரியுதா? அதான் நான் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், கவனமா இருங்க ஐயா. கரெக்ட் மாப்ள. கரெக்ட் தான். அவன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம்ல. அதான் டைம் அந்த வேற அந்த ஏதாவது டைட்டில் நம்ம வேற ப்ரொடக்டிவா ஸ்கிரிப்ட் பத்தி பேசிருக்கோம். வேற ஏதாவது பேசிட்டோம்னா கரெக்டா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம அதனால போனுக்குள்ள போயிட்டோம். ஆமா. ஐயோ, ஒட்டிக்கிச்சு மாப்ள, கையை போட்டு ஒட்டிக்கிச்சு. ஐயோ இழுக்குடா. டாக்டர் போன் தான். வாடா. ஐயோ. போன் ஆக்சுவலாக அந்த இது எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா நான் வாட்ச் கட்டுற பழக்கம் எனக்கு கிடையாதா. வாட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபோனை தான் எடுப்பேன். நான் டைம் பார்க்கணும்னா டக்குன்னு ஒரு மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பழகிறதுக்கு. அவ்வளவுதானா? டைம் பார்க்கணும்னா வாட்சை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பழகிறதுக்கு ஒரு மாதம் ஆச்சு. அப்ப இருந்து போனை பார்த்துக்கிட்டு ஐயோ ஒண்ணு இருக்கா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்னடா முடிஞ்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு இப்ப அடிக்ஷன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கெட்ட பழக்கங்கள் பழகாத, அவங்களோட சுத்தாத, அவங்களோட சுத்தி பாரு, எல்லா பழக்கமும் உனக்கு வந்துருச்சு. அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப கொடூரமான பழக்கமா இருக்கு. இல்லப்பா, மூளையெல்லாம் பாதிக்கிறதுமே. மூளை பாதிக்குதா? ஆமா, மூளை phone பாதிக்குதா? addiction. ஆமா, போன் இல்லாம இருக்க முடியல. சும்மா எடுத்து இப்படி கை இப்படி போயிட்டே இருக்கு. ரொம்ப டிப்ரஸா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கை வெறுமையா போகுது. பாவி, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி இருக்கும்டா. எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கான பதில்னு ஒண்ணு இருக்கும். அதான் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை. கடைசியில வீடியோ கடைசி சொல்றேன். வீடியோட கடைசியில என்ன சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு இதெல்லாம் எதுல பாத்துக்கிட்டீங்க? போன்ல தான், யூடியூப்ல. அதாவது போன் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை வருது, இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணா என்ன ஆகுன்றதெல்லாம் வந்து போன்லயே பாத்துக்கிருக்க. ஆமா, பிரச்சனை வருதுங்கிறதே நான் போன்ல தானே பார்த்தேன். இல்ல, தப்பு கிடையாது. ஏன்னா முள்ளால தானே எடுக்கணும். எவ்வளவு நேரமா பாத்துக்கிருக்க? 2 hours. 2 மணி நேரம் அதுல என்ன இருக்கு? 2 மணி நேரம் அதுல என்னடா இருக்கு? இல்ல, போன்ல வீடியோ போட்டேன், போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் போய் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சோன்னு தான் சொல்லுவான் என்னன்னு. சரி பாப்போம்.
டேய் அந்த வீடியோ பாத்தியா அது ஏதாவது புரிஞ்சா இல்ல இந்த ரீல்ஸ்ல பாத்திரியே அது ஏதாச்சும் புரிஞ்சா? ரெண்டுமே புரியல, மைண்ட்ல எதுவுமே நிக்க மாட்டேங்குது. நீ ஒரு ஜென்மம்னு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இங்கிட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டு திரியிற. தண்டா நானும் கேக்குறேன், என்ன பண்ண போறேன்னு அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க நடுத்தருவுல நிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. First of all, Nolan says the Interstellar is a very good movie. Interstellar. Use mobile phones. ஏய் நீ இன்னும் Interstellar. இல்ல, அதான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு தெரியாம அப்படி நின்னுட்டேன், ஸ்டக் இங்கே ஆயிட்டேன். இருடா, அந்த வரேன்டா. அவ்வளோ அடிக்ஷனு. ஹலோ ஏய் மச்சான், ஆ. தெருவுல டி-ஷர்ட் போட்டு வித்தானுங்கடா 150 ரூபா டி-ஷர்ட். சரி, அதான் எனக்கு 2 எடுத்தேன். உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. போட்டோ அனுப்பிருக்கியா? 150 ரூபா தான்டா, செம்மையா இருக்கு. என்னடா சீப்பா இருக்கடா, ஆமா, நீ பார்த்து நல்ல சொல்லு. குவாலிட்டியா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த பாக்குறேன்டா, அதை பார்க்க சொல்றேன்டா. மறந்துட்டாரு. அவ்வளோதான், ரீல்ஸ் பார்க்க போயிட்டாரு. ஹலோ ஏண்டா கபோதி, ஆ. எனக்கு ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்க. சாரா உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண நானு? அத பாஸ் சொல்றேன், டேய். பாஸ் சொல்றேன். எதுக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்கடா? இருக்கடா சொல்றேன்டா, இந்த பார்க்க சொல்றேன்டா. பாத்து தோடா, இல்ல. தெருவுல நின்று இருக்கேன்டா நானு. இல்ல, அதான் போனே டக்குன்னு மறந்துட்டேன் நான். இந்த சொல்றேன், உடனே சொல்றேன்டா. ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். அதை பத்தி தாங்க பேச போறோம். ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான பிரச்சனையாவே இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்கு, ப்ராப்ளமா இருக்குங்க. ஃபோன் அடிக்ஷன் மூலமா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரியேட்டிவிட்டிங்கிறதே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான அனைத்து விதமான விஷயங்களும் ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குங்க. உங்களால ஈஸியா எந்த வேலையும் பார்க்க முடியாது. கான்சென்ட்ரேஷன் கம்மியாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பை. கரெக்டா சொல்றானே, கிரியேட்டிவிட்டி எல்லாமே அடி வாங்குது. வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றோம்னு தெரியாம போயிட்டு இருக்கு. ஐயோ, வீட்டுல போய் போனே பார்க்க கூடாது. வாங்குங்க. அடிக்ஷன் வந்து பெரிய இதா போயிட்டு இருக்கு. 6,000 rupees. ரொம்ப பிரெயின்லாம் நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்கங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய ஃபோன் யூஸ் பண்றீங்க இப்பெல்லாம். முன்னாடி மாதிரி இல்லை நீங்க. இப்பெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வேலைக்காக சொல்லிட்டேன். இல்ல நீங்க வேற யார் கூடயும் வேற ஏதாவது கேர்ள்ஸ் கூட பேசுறீங்களா? ஆமா, நானும் ஃபோன் யூஸ் பண்றீங்களே நிறைய. நான் யூஸ் பண்றேன், நீ கம்மியா யூஸ் பண்றியா? நீ யாரு நான் யூஸ் பண்றேன்னா? பாத்ரூம்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போறது யாரு? நீ போவியா? மூஞ்சி கூட பார்க்காம அதே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் சும்மா பார்த்துட்டு இருக்கேனா? நீ பார்த்தா முக்கியமான, நம்ம பார்த்தா லூசா. எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க தான் அந்த வீட்ல கரெக்டா இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த பெரியவங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க போறாங்க. போயிட்டு இருக்காங்க. அப்பா போன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கனால பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாப்பா, பிரச்சனை வருதுப்பா. என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா நியூஸ். பிரச்சனை வருது? நீ என்னப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பா, இப்ப போனை நோண்டிக்கிட்டு இருக்கணும். இல்ல, செல்போன்லயே வருது இல்லப்பா. நியூஸ் பேப்பர் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். எல்லாம் நியூஸ்ல இருந்து எல்லாம் இதுல தான் பாக்குறது. இப்படி திருப்பினா நியூஸ் சேனலை பாப்பேன், வால்பேப்பர் பாருங்களேன், படிப்பேன், மேகசின்ல இருந்து எல்லாம் வந்துருதுப்பா. இங்க வரு வாட்ஸ்அப் குரூப்லயே எங்க இலவசமா வருஷம் நாளிதழ் அந்த எடுத்து ஸ்கேன் பண்ணி போட்டுறாங்க. என்னப்பா போன் அடிச்சு நீயும் போன் அடிச்சுட்டு இருக்க? அம்மா கரெக்டா நான் சின்ன வயசுல இருந்து சொல்றேன், நீ எல்லாம் கேட்டிருக்கியாடா? அடிக்ஷன் இருக்க கூடாதுடா. எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். நீ ஏன் அடிக்ஷன் இருக்க? என்னென்ன இருக்க நீ? வாட்ஸ்அப்ல உனக்கு காலை வணக்கம் போட்டிருக்கேன், லைக் பண்ணி விடுறேன். லைக்கா? Facebookல அப்பா போட்டோ போட்டிருக்கேன், போட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு லைக் போட சொல்லு. அந்த அவன் கருப்பியாவை போட சொல்லு. அம்மா போட சொல்றான். அம்மா இல்லடா, தம்பி. அம்மா தாயே, நீ ஒருத்தர்தான் அந்த வீட்ல கரெக்டா இருக்க. போன் அவங்களும் phone use பண்றாங்க. அது என்னன்னு அடிக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம்னா இது அந்த வடிவேலு காமெடி மாதிரி இருக்குல்ல, குடிக்க அடிமையாயிட்டு வருவார்ல. பொன்னாரம் பூவாரம். அவ ஆட்டத்துக்கு ஆடுறா. நான் 9 மணின்னு சொன்னதுல இருந்து இப்ப 8 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கா. 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ண அப்புறம் எடுத்ததுல இருந்து போனை தான் உன் பாத்துட்டு பிரச்சனை பேச வரலாம், சொசைட்டில இருக்க பிரச்சனை பேசிட்டு இருக்கேன் நானு. அதான் சொல்லு. அப்பா கிட்ட போனா அப்பாவும் போன் நோண்டிட்டு இருக்காங்க. ஆமாடா, அவர் அடிக்ட் ஆயிட்டாரா. என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த உலகம் எங்க மாற போதோ. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கப்ப இல்ல, இப்ப அப்படி ஆகி போச்சு. யாருதான் இல்லாம இருக்கா? என்னம்மா நீயும் போன் நோண்டிட்டு இருக்க? நோண்டலடா நானு. சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறேன். சிறகடிக்க ஆசை. ஆமா, மாட்ட போறா மறுபடியும் ரோஹிணி. அதான் பாத்துக்கிறேன். இவங்க அடிக்கடி இந்த சீரியலை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. பார்க்க கூடாதுன்னு நான் ஆயிரம். என்னப்பா இந்த வீட்டுல என் குழந்தை ஒருத்தர் நல்லா இருக்கும் போல இருக்கு. செல்லக்குட்டி அப்பா குட்டி கண்ணம்மா போட்டு கொடுப்பா. சுட்டி கனமாலதான் எங்க வீட்லயே ஒண்ணு வாழுது. போவேன் இந்த வீட்டுல பிடிக்கல, வெளியே போறா. என்ன மட்டன் எப்பரா செய்யணும்? மணப்பட்டி மட்டன் சுக்கா செஞ்சு விடு. மணப்பட்டி மட்டன் சுக்கா எப்படி பண்ணணும்னு சொல்லு. அது வித்தியாசமா நல்லா இருக்கும். அது வீடியோல பார்த்து சொல்லு. இந்தா பார்த்து சொல்றேன், இந்தா பார்த்து சொல்றேன். சொல்றேம்மா மறந்துட்டேன் நானு. நானும் பாத்துக்கிறேன். போனை பாத்துக்கிட்டே நீ போனுக்குள்ளே விழுந்து சாவ போற. நீ நீ
பேசாரா நீ உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது கிளம்பு என்னடா பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டியோ செலிபிரிட்டி நீ உனக்கு செலிபிரிட்டி நீ என்னன்னு சொல்லு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டற உனக்கு போனா சிங்கிள் டிக்கு காட்டு உனக்கு வந்து உள்ள ஓபன் பண்ணி படிக்கிற கூட டைம் இல்ல அப்படி நீங்க இல்லடா நீங்க உங்க இருந்துக்கங்கப்பா நாங்க அப்படியே இல்லடா புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்திருக்காங்க நீ அவன் கூட இருந்துக்க நான் பாத்துக்கிறேன் டேய் டேய் யூஸ் பண்ண நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்லடா டெலிகிராம் யூஸ் பண்றியா படத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறத அதுக்கு எதுவும் கிடையாதுடா போனை யூஸ் பண்றது நானு போனை யூஸ் பண்றது போன் யூஸ் பண்ணா பட்டன் போன் மட்டும் இங்க பட்டன் போன் டேய் என்னடா பட்டன் போன் வச்சிட்டு சுத்திக்கு இருக்க போன் அடிக்ஷன் ஆயிடுச்சு டேய் 2025 மாப்ள இன்னும் இத வச்சு இல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒரு வீடியோ கால் பண்ணா என்னடா பண்ணுவ நீ சிரிக்கிற நீ சிரிக்கிற என்னைய பார்த்து என்னடா நீ நாளைக்கு உலகமே பார்த்து சிரிக்க போகுது உங்க எல்லாரையும் அப்ப நான் சிரிக்கிறேன் அப்ப வந்து விருப்பத்தை என்னடா நடக்க போகுது ஏன்டா போன் அடிக்ஷனா என்னென்ன நடக்குது தெரியுமாடா அவனே என்ன நடக்குது பிரெயின்ல இருக்க நியூரோஸ் இதெல்லாம் பாதிக்கப்படுதுடா அவனே பேச்சு கம்மியா போகுது பல பேருக்கு பல விஷயங்கள் மறதி அதிகமா போயிட்டு இருக்கு போன் நம்பர் உங்க அப்பா நம்பர் சொல்லு எங்க அப்பா நம்பர் 99 பாத்தியா வரல பாத்தியா எல்லாம் மனப்படமா வச்சிருப்போம் ஃப்ரெண்ட் நம்பர் எல்லா நம்பர் மனப்படமா ஆமாடா இருக்கும் எனக்கு 10 நம்பர் தெரியுமாப்ல இன்னும் இது இங்க இருக்கு இங்க வர மாட்டேங்குது இல்ல இங்க நல்லா கலண்டு போயிட்டு இருக்கு கொடுத்தாத மாப்ள கோவ சொல்றீங்க பிரெயின் ராட்டாம அதுக்கு பேரு இங்க ஒரு டூ வே கம்யூனிகேஷன் வேணும் நான் பேசினா நீ பேசணும் நீ பேசணும் நான் பேசணும் அப்பதானே பேச்சு வரும் ஆமா அப்பதான் பேச்சு வரும் போன் தான் பேசுது இவங்க எங்க பேசுறாங்க இப்போ ஒன் வே கம்யூனிகேஷன் சொல்றா? ஆமாண்டா ஏன்டா போனை யூஸ் பண்றீங்க போனை தூக்கி எரிங்கடா சிட்டுக்குருவியை காப்பாத்துங்கடா சிட்டுக்குருவியை வாங்கடா விவசாயம் பண்ண வாங்கடா எது விவசாயம் பண்ணவா? அவளை சொன்னீங்க போனை தூக்கிடா போன தூக்கி நான் என்ன விவசாயம் பண்ணுவேன் இன்னும் இப்படி கிளம்பிட்டான் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் பல்க் இங்க பக்கத்துல எங்க இருக்குன்னு மேப்ல கொஞ்சம் பாரு இந்த பா சொல்றேன்டா பெட்ரோல் பல்கா பங்கா எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. ஏய் பாத்தியாடா தெரிஞ்சா comment பண்ணுங்க. சரா சரா இரு நிமிஷம் பாருடா சீக்கிரம் பாருடா பெட்ரோல் காலியா யூட்டன் போடு பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் சுத்தமா இல்லடா 5 கிலோமீட்டர் போனா எப்படிடா வொர்க் அவுட் ஆகும் ஓ திருப்பு வண்டி திருப்பு சுத்தமா காலி ஆயிடுச்சுடா சரி வா போ தள்ளு 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 போ ஏய் மாப் என்னடா அது போனு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்தேன் ஆமா. பட்டன் போனை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணிட்டு சுத்திக்கிட்டியடா பட்டன் என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் முன்னெல்லாம் வந்து டிவி தனியா இருந்தது ரேடியோ தனியா இருந்தது கம்ப்யூட்டர் தனியா இருந்துச்சு பிரிண்டர் தனியா இருந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரே இடத்துல சேர்த்துட்டாங்கடா இது இல்லாம இன்னும் பல கம்யூனிகேஷன்ல வந்து சேர்ந்துருது போன் தனியா எல்லாம் வந்துருச்சு மக்கள் எல்லாம் சயின்டிபிக்கா அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் பின்னோக்கி போனா என்ன அர்த்தம் உனக்கு முட்டாப்பில அறிவு இருக்கடா எவனா சொன்னா உடனே அதை விட்டு போக வேண்டியது சயின்ஸ் கண்டுபிடிப்பு யாருடா சயின்ஸ் தெரியாதா பரதேஷ் நாய நீ சொன்னன்றதை கேட்டு விவசாயம் பண்ண போறேன்னு போயிட்டா அது மட்டும் இல்லாம 2-3 பட்டன் போனை வாங்கி நான் மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாரையும் மாத்தி விட்டு ஒரு வீடியோ கால் கூட பார்க்க முடியாம சுத்திக்கிட்டு டேய் டேய் இங்க பாறா நான் மத்த எல்லாம் கூட மன்னிச்சிரோடா குருவியை காப்பாத்துறேன்னு பக்ஷிராஜன் வந்த பத்தியா குருவியை காப்பாத்துற இன்னைக்கு உன்னையவே காப்பாத்துறேன் சிட்டுக்குருவி ஒன்று ரெண்டு தான் அப்பலாம் பாக்குறேன் நான். போன் யூஸ் பண்ணுவீங்க முதல்ல சின்ன வயசுல நிறைய இருக்கும். பார்த்தேன் சொல்லிக்கு வா இங்க சொல்லி இங்க சொல்லி என்னடா சொல்லியோ அங்க சொல்லியோ சார்ஜ்ல போன்ல கையோடே திரியறியா சார்ஜ் நைட் போட்டு விட்டு தூங்குனா காலையில 100% வர போகுது அதுக்கு தான் எடுத்தேன் சார்ஜ் போலான்னு போன் எடுத்தேன் அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சேன் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் காலைல எழுந்து சார்ஜ் போலான்னு பார்த்து திருப்பி போன் நோண்டிட்டே இருந்தேன் அப்புறம் அப்படியே வந்துட்டேன் சார்ஜ் இல்ல என்னடா 4% தான் இருக்கு சார்ஜ் மட்டும் போடுறேன் இங்க எல்லாம் எங்கேயும் பிளக் பாயிண்ட் கிடையாது நீ ஏதாவது வேணா எக்ஸ்டென்ஷன் கார்டு வாங்கி உனக்கு போட்டுக்க இங்க போட்டுக்கு வா இது என்னைக்காவது ஒரு நாள் இது விபரீதத்துல தான் கொண்டு போய் முடிய போகுது ஐயோ அலறல் சத்தம் சப்புன்னு அரையிற சத்தம் கேக்குது என்னையா என்னாச்சு அட பாவி எதுல வந்து சொல்லினா இருந்திரலையே. யாராவது ஒரு மோட்டிவேஷனை சூரிய வம்சம் படம் கொடுத்துரும்பா. ஆமா ஆமா இன்னைக்கு ரீவாட்ச போட்டாதான் நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து ஒரு இது கொண்டு வர முடியும். இப்படியே போனா வேட்டக்கார பதர் வருங்களா? இப்படியே போனா கை வலிதான் வரும். கைய தொங்க போட்டு போ. டிவியை போட்டு போனை பார்த்துட்டு ஆர்டிஸ்ட் சூப்பரா இருந்திருப்பானே. யூ டவுட்? ஐயா அது நாங்க இல்லைங்க. கொஞ்சம் வேடா நல்ல சீன்டா போயிடுடா. இப்பதானடா பார்த்தா இல்ல அதான் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வச்சு அப்படியே சரி சரி திருப்பி பார்க்கலாம்னா அந்த வாத்து காமெடிக்கே மணிவண்ணன் தான் என்ன ஆக்ஷன். ஆமா என்னமோ கேட்டியே அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னு என்னமோ கேட்டீல. இப்ப அந்த திருப்பி போடு இல்ல அந்த குட்டியோட அப்படின்னு சுந்தரராஜ் கேட்பாருல்ல இதை கேட்டல அப்படின்னு போடு திருப்பி ஏய் ரீவைண்ட் பண்றா. இப்பதானடா பார்த்தோம். இல்ல நான் பார்க்கறடா போறா ரீவைண்ட் மட்டும் பண்ணி விடுறா போறா. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்மா இப்பதாம்மா வர வழியில சாப்பிட்டு வந்தேன்.
டக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்தார். எங்க என்னது இட்லி உப்புமா பண்ணி கொடுப்பாங்க. போறா நான் பாக்கடா மிஸ் பண்றேன் போறா ரிவீன் பண்றா கொஞ்சம் பண்றா பாத்துக்கடா. என்னடா நினைச்சுக்கிருக்க நீ? என்ன நினைச்சுக்கிருக்க? தேவையான இட்லி உப்புமா சொல்ற சீனை எத்தனை வாட்டி நான் பாக்குறேன். இப்படித்தான் ஃபர்ஸ்ட் சீனுக்கு இப்படித்தான் பண்ணி இருந்தா சரி, இந்த பள்ளி விழுகிற சீனுக்காச்சும் ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. என்ன நினைச்சுக்கிருக்க நீ? எதுக்கு நீ இந்த படத்தை திருப்பி போட சொல்லிக்கிறீங்க? டக்குனு நோட்டிபிகேஷன் வந்தனா அப்படியே போயிருது. அப்படியே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படியே ஆப்பிள் போனை வச்சு அடுத்து என்ன அப்கிரேட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பரதேசி பண்ணாடா. இப்ப எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன நீ? எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன? எதுக்கு நான் இப்ப மெசஞ்சர் போன? ஏதாச்சும் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு சொல்லு, இல்லன்னா விட்டுறா, சொல்ல வேணாம். Cheers. மாப்பிள அவனை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தினமும் குடிக்கிற அடிக்ஷன் மாதிரி ஆக்கிட்டு இருக்க, பாத்துக்க வேணாம். மாப்பிள தினம்லாம் நான் குடிக்கிறது இல்ல. அப்புறம்? அப்புறம் நேத்து குடிச்சேன், இன்னைக்கு குடிச்சான். அதுக்கு முன்னாடி நாள் கல்யாணம் ட்ரீட், அதுக்காக குடிச்சான். டெய்லி குடிச்சுக்கிறேன் நம்ம. அதுதான் மாப்பிள அடிக்ஷன். அதனால அடிக்ஷன் ஆயிட்டான் அவனே. ஒத்துக்க ஒத்துக்க மாட்டான். மாப்பிள அடிக்ஷன் தான் அந்த அடிக்ஷன். டெய்லி சரக்கு அடிக்கிறீங்க நீங்க. கோவி நீ வந்தாதான் கோவி வந்து இங்க அடிச்சுக்கிறேன் நான் சரக்கு. அப்படியா? அப்ப மத்த நாள் அடிக்க மாட்டியா? அந்த கட்டையில வச்சு அடிச்சு அடிக்ஷன். அடிக்ஷன் சொன்னோம்னா அதை கேட்க மாட்டாங்க. அடிக்ஷனே இல்லன்னு நம்மகிட்டே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா நீ எல்லாம் டேய் மாப்ள, அவன் அடிக்ஷன் ஆகுறது இருக்கட்டும், நீ போன் அடிக்ஷன் ஆயிட்ட, அத நீ ஒத்துக்க. உனக்கு நீ ஆறுதல் சொல்றேன்னா சொல்லு. என்ன நீ போன் அடிக்ஷன்லாம் நீ வந்து சொல்லாத. ஏன்னா நான் போன் அடிக்ஷன் கிடையாது. இப்பவே நீ பாரு, உனக்கு தெரியாம போன் வந்துட்டே இருக்கு பாரு கைக்கு. இல்லடா இந்த பாக்குற இல்ல, நான் என்னன்னா போன் அடிக்ஷன் கிடையாது. நான் சும்மா பாப்பேன் டைம் என்னாச்சுன்னு பார்த்தேன். டைம் நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு இப்ப எதுக்கு பார்த்த? நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தேன். மத்தபடி நான் பார்க்க மாட்டேன். அடிக்ஷன் அவன் சொல்ற மாதிரி தான் உனக்கு அது புரிய மாட்டேங்குது. இது அடிக்ஷன் பிடிக்காத சொல்றாரு. போன் அடிக்ஷன் எனக்கு கிடையாது. போன் அடிக்ஷன் என்ன பிடிப்பா தெரியும் உனக்கு? போனும் கையுமாவே எப்பயுமே இருப்பாங்க. நான் அப்படி இருக்கேன் அவனே. இப்ப நீ என்ன பண்றீங்க? உன் கையில போன் இருக்கு பாரு. போன் நான் சும்மா அப்படி பார்த்துட்டு நான் வைக்கிறேன்டா அவனே. எனக்கு போன் அடிக்ஷனே கிடையாது இவனே. நான் எங்கடா போனோட இருக்கேன்? நீங்க என்னடா போன் அடிச்சிருக்கீங்க? ஸ்கிரீன் டைமா? ஐபோன் தானே. ஸ்கிரீன் டைம் எவ்வளவு வருது? 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் நீ போன் யூஸ் பண்ற. போன் அடிக்ஷனே கிடையாது. பையன் வந்து கொக்கோமெலன் பாக்குறேன், சுட்டி கிழமை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்கனால ஏன் போன் பாக்குறேன். அதோட டைமிங் தான் இது. நான் அடிக்ஷனே கிடையாது. ஒத்துக்கவே மாட்டாரு. ஒத்துக்க தெரியுமா? யாருக்கு என்ன அடிக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்ற அடிக்ஷன் உனக்கு இருக்கு தெரியுமா? கொடை சொல்ற அடிக்ஷன் உனக்கு இருக்கு. கொடை சொல்ற அடிக்ஷன் உனக்கு வந்துருச்சு. உனக்கு அது தெரியுமா? முதல்ல உனக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் எனக்கு போன் அடிக்ஷன். ஆமா மாப்ள, நீ சரக்கு அடிக்கிறேன்னு சொன்னா உன்ன அடிக்ஷன் சொன்னானா? என்ன போன் அடிக்ஷன் சொன்னா? அப்ப அவனுக்கு இவனுக்கு அடிக்ஷன். கொடை சொல்ற அடிக்ஷன். அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அடிக்ஷன் இவங்க இருக்கு. அம்மா ஐயா ஐயா அம்மா உங்க கூட குடிக்க வந்த மறா இந்த செருப்பால் அடிக்கிறானே. கோவி தான் போயிட்டானே. அவன் கட்டிங்க 2 பேரும் பாதி பாதி போடுவோமா? இல்ல நானே போட்டுறவா? தெரியல. சரக்கு அடிக்ஷன் உனக்கு தெரிஞ்சிருச்சுல. ஏன் நீ மட்டும் கையில என்ன வச்சிருக்க? போன் தானே. நான் போன் அடிக்ஷன் கிடையாது இவனே. நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது இவனே. நான் போன் அடிக்ஷன் கிடையாது இவனே. அட நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது இவனே. நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடிக்ஷன் பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அதில் ஃபோன் அடிக்ஷன் வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போயே நல்லா இருக்கும். இந்த விரல்லாம் இப்படி படகு மாதிரி ஆயிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விரல் இப்படியே பிடிச்சி விரல்லாம் அப்படியே படகு மாதிரி ஆயிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கணக்கு எடுத்துகிட்டு இருப்பான் ஒவ்வொரு வீட்லையும். விரல் எப்படி இருக்கு, விரல் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஃபோனை பிடிச்சி படகு மாதிரி ஆயிடுச்சாமா. அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, பரிதாபங்கள்லேருந்து ஃபோன் அடிக்ஷன் பாவங்கள் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.